ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனியா தஞ்சாவூர் சமையல். இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கத்திரிக்காய் கடாய் சோறு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்ச கத்திரிக்காய் சாதம் செஞ்சு கொடுங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு, மிக்ஸ் பண்ணுற வீடியோ. அதனால் நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சாரி. ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், அது கூட தேவையான அளவு உப்பு, நல்லா இடித்த ஒரு 20 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் சேர்த்துடணும். கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை அப்படியே சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலே வேக வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வந்து கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் சாதத்தை நான் வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கிறேன். அதை வந்து கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த டைமில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு சூப்பரான காரசாரமான ஒரு கத்திரிக்காய் கடாய் சோறு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. காலையில் நமக்கு கொஞ்சம் லேட்டானா கூட இந்த சாதத்தை நீங்கள் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். நமக்கு வெங்காயம் தக்காளி அரியணும் அந்த டென்ஷன்லாம் இருக்கவே இருக்காது. கத்திரிக்காய் மட்டும் இருந்தால் போதும். குழம்புத்தூள், பூண்டு, கருவேப்பிலை, உப்பு, இவ்வளோ தான் தேவையான பொருள். இதை வச்சு நம்ம சிம்பிளாக ஒரு சூப்பரான ஒரு லஞ்சு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். நமக்கே வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணும் போது சிம்பிளாக லஞ்சு செஞ்சால் போதும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு சைடிஷே தேவையில்லை. அந்த அளவுக்கு டேஸ்ட்டான இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள்